மல்டி அசட் இன்வெஸ்டிங் அப்படின்னா என்ன? இப்போ நான் உங்க வீடியோ பார்க்குறேன், உங்க வீடியோ பார்க்காத இன்னொருத்தருக்கு போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு ஆன்சர் கொடுத்துருங்க சார். ஸோ மல்டி அசட்டுங்கிறது வி இன்வெஸ்ட் இன் மல்டி அசட்ஸில். என்ன மல்டி அசட்ஸ்னா கோல்டு, சில்வரு, கமாடிட்டிஸ். என்ன கமாடிட்டிஸ்? என்ன ஜிங்க்கு, காப்பரு, குரூட் ஆயில், ரீட்னு ஒன்று இருக்குது, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு இருக்குது. அப்புறம் ஈக்குட்டி, டெட் ஃபண்டு, அப்புறம் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு மல்டி அசட் இன்வெஸ்டிங். இப்போ எப்படின்னா வி ஆர் லிவிங் இன் உக்கா வேர்ல்டு. வால்டிலிட்டி, அன்சர்டனிட்டி, காம்ப்ளெக்சிட்டி, ஆம்பிகுட்டி. ஓகே, நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிறது நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. இந்த மல்டி அசட் போர்ட்ஃபோலியோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் வெதர் போர்ட்ஃபோலியோ. எல்லாத்துலேயும் அந்த போர்ட்ஃபோலியோ ரீபேலன்ஸ் பண்ணிக்கும். ஆக்சுவலாக ஓகே, எல்லாத்துலேயும் உங்கள் பொருளை, உங்களுடைய முதலீடை வச்சுக்கணுங்கும் போது ஒரு ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அண்ட் ரீசனபிள் ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஸ்க்கு ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், கடைசி ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தை டவுனு, மல்டி அசட் இஸ் பாசிட்டிவ். கடைசி ஒரு வருஷத்தில் ஈக்விட்டி டவுனு, கோல்டுடைய ரிட்டர்ன்ஸ் என்ன? லாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பிரமாதமாக இருந்துச்சு. ஆமாம், நம்பவே மாட்டீங்க சொன்னால் 35% மேலே லாஸ்ட் 1 இயர். இப்போ எப்படின்னா வாய்ப்பு வந்து தட்டும்போது தூங்கினேன், வந்து விட்டு போனும்போது ஏங்கினேன்னு இருக்கக்கூடாது.